இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமே, சங்கீதக்காரன் சொல்கிறான், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம் வாருங்கள். அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம் வாருங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, வாருங்கள். ஆமாம், எப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்தால் ஆசீர்வாதமோ அப்படி தான் நீங்கள் வந்தாலும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் இல்லாட்டி ஒரு ஆராதனை இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள், வெறுமையாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள்லாம் இருக்கிறனால அருமையாக இருக்குது. நீங்கள் டைமுக்கு வந்ததுனால ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப சுகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த மாதமெல்லாம் கர்த்தர் உங்களை காப்பார், ஆசீர்வதிப்பார். சரி, வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? பிதாவை நன்றி சொல்கிறோம், உடைய வார்த்தை எங்களுக்கு பகிர்ந்து தார். அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். வசனத்தினால் எங்கள் சபை கட்டி எழுப்பப்படுவதா நீர் அப்படி செய்கிறீர். நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ரைட். கடந்த நாட்களிலே நடந்த காரியங்களை நீங்கள் அறிவீர்கள். கேரளாவிலே வயநாட்டிலே பயங்கரமான நிலைச்சரிவு ஏற்பட்டு ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பார்களோ என்கிற பயம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட சடலங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அப்படி மிக இயற்கை சீற்றம் மிக மோசமாய் அங்கே கோர தாண்டவம் ஆடினதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லது பார்க்காமல் இருந்திருப்பீர்கள். அந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் அந்த மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். யாராவது ஒரு சகோதரன் எழும்பி நின்று சத்தத்தை உயர்த்தி கேரளாவிலே வயநாடு பகுதியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஒரு சகோதரன் எழும்பி நின்று ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எஸ். ஆமென். எஸ். ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே இறங்குங்கப்பா. எஸ், கிடைக்கட்டும் சுவாமி. இறங்கட்டும், காத்துக்கொள்ளும். ஆகும். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கவனித்துக் கொள்ளுங்கள், இயற்கை சீற்றங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் ஒன்றை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். நம்முடைய தேசத்துக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். காண்கிற எல்லாம் மிக அற்புதமாக ஆண்டவருடைய வருகையை வெளிப்படுத்துகிறது. இன்று ஓயாத பயங்கரமான சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. 2 ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தின் தலைவர்களை இஸ்ரேல் சுட்டு கொண்டிருக்கிறது. அவன் எப்படி தான் அதை அடிக்கிறான்னு தெரியல. ஈரானுக்குள்ளே இருக்கிறவர்களை அடித்து நொறுக்கும் வல்லமை மொசாத் என்கிற இஸ்ரேலிய இராணுவத்துக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று அமெரிக்காவை வியக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிகுந்த இராணுவம் இஸ்ரேல் இராணுவம். ஆனால் அவனும் கோட்டை விட்டான். 2000க்கு மேல்பட்ட இஸ்ரேலியர்கள் மரித்து போனார்கள்.
காசா அந்த ஸ்ட்ரிப் இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்கே அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு மக்கள் செத்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்காகலாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும். நாம் யுத்தத்தை ஒரு நாளும் விரும்புவதில்லை. யுத்தமும் இரத்தமும் நிற்க வேண்டும் என்று நாம் ஜெபித்து வருகிறோம். ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இவளை மனதில் வைத்து தொடர்ந்து ஜெபித்து வாருங்கள். புதன்கிழமை ஜெபத்துக்கு எல்லாம் வாங்க. ஒரு பிரதரை கூப்பிட்டேன், என்னையா ஐயா இருக்குதா ஜெபம் அப்படிங்கிறார். மறக்கக்கூடாது, குறிச்சாது வச்சுங்க. ஒரு பேப்பர் வச்சு எழுதி, இன்றைக்கி புதன்கிழமை ஜெபம் உண்டு, செவ்வாய்க்கிழமை ஜெபம் இருக்குது. சபையெல்லாம் வந்து ஜெபிச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். யூத்ஸ் எல்லாம் வந்தால் எப்படி இருக்கும்? மகிமையாக இருக்கும். சபை நல்லா இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும், ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே அதை தொடர்ந்து செய்வோமாக. கர்த்தர் நல்லவன். இன்று நான் ஏற்கனவே தியானித்த ஒரு பகுதியைத்தான் உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் எனக்கு சொன்னதினாலே மறுபடியும் உங்களுக்கு நான் பேச வந்திருக்கேன். ஒருவேளை அது வார நாட்களின் கூட்டத்துக்கு வந்தவர்கள் கேள்விப்பட்டதை போன்றிருக்கலாம். நான் ரொம்ப சாதாரணமாக அதை சொல்லி நேரம் இல்லாத காரணத்தினால முடிச்சிட்டேன். இன்றைக்கு கொஞ்சம் விரிவாக அதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆவிகளின் பட்டியலிலே தொடர்ந்து உங்களோடு நான் பேசி வருகிறேன். கடந்த வாரத்துக்கு 2 வாரம் முன்னாடி நான் பேசின பொய்யின் ஆவி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததாக சொல்லிக் கொள்ளப்பட்டது. ஆகவே அப்படியே இதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன். இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு பார்வோனின் ஆவி. சபையின் பெருக்கத்தை, சபையின் ஆசீர்வாதத்தை, சபையின் எழுப்புதலை தடுக்கிற பார்வோனின் ஆவி. இன்றைக்கு சபையின் ஆசீர்வாதத்தை குறித்து தான் நாம் பேச போகிறோம். அல்லேலூயா. நீங்களும் சேர்ந்து தான் பிரசங்கம் பண்ண போகிறீங்க. ஆமென். நீங்கள் நல்லா கேட்குறதே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகுது. ஆமேன் போட்டிங்கனாவே அது பெரிய எழுப்புதலாக மாறப்போகுது. எங்கள் தம்பிமாரெலாம் கவனிக்கல இன்னும். ஆமேன் போட்டாலே என்னவா மாறப்போகுது? ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். இன்று கர்த்தர் நம்முடைய சபையின் வளர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கிற பார்வோனின் ஆவியை விரட்டி அடிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கவனியுங்கள், சபை வளர்ச்சியை தடுக்கிற இந்த பார்வோனின் ஆவி எப்படி கிரியை செய்கிறது என்பதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இருக்கிற எல்லா அழைப்புகளிலுமே, இருக்கிற எல்லா காரியங்களிலுமே கர்த்தருக்கு சேவை செய்வது, கர்த்தரை சேவிப்பது மிகுந்த ஆசீர்வாதமான காரியம். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லட்டுமா? கர்த்தரை ஆராதிப்பதை போல ஒரு அற்புதமான ஒரு காரியம் நம்மளுக்கு அழைப்பிலேயே சிறந்த அழைப்பு இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தம்பிமாரெலாம் கொஞ்சம் நல்லா திரும்பி உட்காருங்க. இப்படி என்ன பார்த்து உட்காரணும்? ஆமாம், இப்படி அப்படி செவுத்தில் சில பிசாசு இருக்கும். இப்படி வந்துருங்க. பீசாசை இப்படி செவுத்தில் இருக்கிற பீசாசை ஓட்ட போகிறோம். இப்படி வாங்க. தள்ளி உட்காரெல்லாம் வந்துட்டிங்களா? எனக்கு பார்வை உங்களெல்லாம் பார்த்தா தாண்டா பிரசங்கமே வரும். இப்படி வாங்கடா. குட் பாய்ஸ். டேவிடை போல் ஒரு அற்புதமான ஆள் வேறு யாரும் கிடையாது. என்னடா? ஆமாம், தாவீது மாதிரியே அவனும் இருப்பான், உற்சாகமாக இருப்பான். அல்லேலூயா. கவனிங்க, சபையிலே அதிக நாட்கள் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். சபைக்குள்ளே அதிகமாய் உழைக்கிறோம். சபையில் ஜெபம் நடக்காத நேரங்கள் இல்லை. தொடர்ந்துச்சியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் சத்துரு நம்முடைய சபையின் வளர்ச்சியை தடுத்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு அந்த ஆவியை உடைக்க போகிறோம். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. இன்றைக்கு இந்த ஆவியின் கட்டுகளை உடைக்க போகிறோம். இன்றைக்கு அந்த ஆவியின் ஆதிக்கத்தை அழிக்க போகிறோம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலையே. வாலிபர்கள் நினைச்சா அது முடியும். ஆமேன். சகோதரர்கள் நினைச்சா அது முடியும். ஆமேன். சகோதரிகள் நினைச்சா அது முடியும். அல்லேலூயா. நீங்க அதை செய்ய முடியும் என்று நான் நிச்சயமாக நினைக்கிறேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடி
வருகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நல்ல கவனிங்க. இன்னைக்கு நாம் எதற்காக ஓடுகிறோம்? அழிவில்லாத கிரீடம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு கிரீடம் தரப்பட போகிறது. நல்ல கவனிங்க. நமக்கு ஒரு கிரீடம் தரப்பட போகிறது. பரலோகத்தில் ஒரு அற்புதமான கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்துக்கு பெயர் அழிவில்லாத கிரீடம். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. நீங்க போட்டிருக்கிறது தங்க நகைலாம் அழிஞ்சு போயிருமா? எங்க போட விட்டீங்க அப்படின்றாங்க. எல்லாம் அழிஞ்சு போயிருமா? ஆனா நமக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம் அழியாத கிரீடமாக இருக்கிறது. அல்லேலூயா. கையை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு நித்திய வெகுமதி இருக்கிறது. அதை நோக்கித்தான் ஓடுகிறோம். இந்த ஊரில் யாராவது நம்மளை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? அப்படின்னா ஊழியம் செய்கிறோம். சொல்லுங்க. இந்த ஊரில் யாராவது கூப்பிட்டு நம்மளை நல்ல வெரி குட் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்கன்னா செய்கிறோம்? இல்லை. கர்த்தர் ஒரு நாள் சொல்லுவார். என்ன சொல்வார்? உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை, நீ யாருடைய சந்தோஷத்தில் பிரவேசி, எஜமானனுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்து ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க சொல்லலாம் வராது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நித்திய வெகுமதி இருக்கிறது. நீங்க ஆராதிக்கிற ஆராதனைக்கெல்லாம் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஒரு பாக்கியம் இருக்கிறது. ஒரு பெரிய காரியம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த வெகுமதியை நோக்கித்தான் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிசாசுக்கு வேலை என்ன தெரியுமா? சிலரெல்லாம் இப்படி இருக்கிறதை பார்த்துருக்கிறேன். அவன் எப்பயோ பாவம் செஞ்சிருப்பான், எப்போவோ தவறி போயிருப்பான். பிசாசு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் தெரியுமா? அதையே சுட்டி காமிப்பான். டேய், நீ அப்படி செஞ்சல, நீ எல்லாம் ஒரு பரிசுத்தவானா? வாசிக்கலாம். வேதம் அதற்கு ஒரு அழகான வார்த்தையை தந்திருக்கிறது. வாசிக்கலாம். 2 பேதுரு 1:9 வாசிக்கலாம். ஒன்பதுப்பா. 1:9. 2 பேதுரு 1:9. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருப்பான். வாலிப தம்பிமார் இந்த வசனத்தை எடுங்கடா. வாசிக்கலாம். வாசி. 1:9. தம்பிமார் யாராவது ஒருத்தர் வாசிங்கப்பா. 2 பேதுரு 1:9. என்னப்பா தம்பிகள் யாரும் எடுக்கலையா? அபி எடுத்துட்டியா இல்லையா? அப்புறம் ஏன் வாசிக்கல? பெயர் சொன்னால்தான் நாங்கள் வாசிப்போம் அப்படின்றியா? வாசிமா சீக்கிரம். மேலே பார்த்தா அது வாசி. அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கார். நல்ல கவனிங்க. பிசாசுக்கு என்ன வேலை? என்ன வேலை? நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ ஒரு பாவி. உன் பாவம் மன்னிக்கப்படல தெரியுமா? நீ அப்படித்தான், அவ்வளோதான், போன முடிஞ்ச, நீ பாவியாவே வாழ்ந்து முடிக்க போற, இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன சொல்றாரு? இதையே நீ நம்பிக்கிட்டு இருந்தனா கண் சொருகி போன பாவி எப்படி இருப்பான்? கண் சொருகி போனவன் எப்படி இருப்பான்? கண்ணே திறக்க தெரியாது அவனுக்கு, சொருகிட்டு இருக்கும் அப்படியே, இவ்வளோதான் திறப்பான். ஆங்கில வேதாகமம் சொல்கிறது பிளைண்ட் என்று. கண் குருடனாய் போனவன். வேதத்தை படி. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க எல்லாரும். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? இரத்தத்தால். அப்படி அழுத்தி சொல்லுங்க. இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறோம். கண்ணு சொருகி போயிருக்கா? திறந்துருக்கா? நல்லா திறந்து சொல்லுங்க. சொருகி போற நேரத்தில் கரெக்டாக கேட்டேன் பார்த்தீங்களா? கண் திறக்கப்பட்டவனாய், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாய், எனக்கென்று ஒரு ஊழியம் வைத்து நான் தேவ பாதையிலே நடக்கிறவனாய்
கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறபடினால் நான் ஒரு பாக்கியவதியாய் இருக்கிறேன். சொல்லல ஒரு ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் பாவங்களை கர்த்தர் என்ன செய்தாராம்? மன்னித்து விட்டார். எல்லாம் சொல்லுங்க, கையை தூக்கி இப்படி வச்சு சொல்லுங்க, முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டாராம். உன் பாவத்தெல்லாம் எங்க போட்டாரு? இப்படி போடு. அவன் போட மாட்டேங்கிறான். ஏன் இல்லை பாஸ்டர், கொஞ்சம் இருக்கணும் எப்பவுமே. எப்படி பாஸ்டர்? இல்லைங்க, கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்? உனக்கு ஈர்ப்பு இருக்கு அது மேலே. என்ன இருக்கு சொல்லுங்க, என்ன இருக்கு? ஈர்ப்பு. வேண்டாம், நான் சொல்றேன், பரிசுத்தத்து மேலே ஆசைப்பட்டு பாரு, பரிசுத்தத்தை விரும்பி பாரு, உன் வாழ்க்கையே மாறிடும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென், ஆமென். கையை வைத்து சொல்லுங்க, குடிக்க தூண்டுகிற பிசாசே. சொல்லுங்க, நான் சொல்றேன் சொல்லுங்க. குடிக்க தூண்டுகிற பிசாசே, புகைக்க தூண்டுகிற பிசாசே, கெட்டதை பார்க்க சொல்லுகிற பிசாசே, சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் போ. என் கண் திறக்கப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்தவான். நான் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவன். நான் நீதிமான். கையை உயர்த்தி சத்தமா, நான் நீதிமான். அல்லேலூயா. கையை தட்டி சொல்லுங்க, நான் நீதிமான். பழசிய சொல்லி சொல்லி நம்மளை குத்தி குத்தி காப்பான். ஆண்டவர் சொல்றாரு, முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார். கடலின் ஆழத்திலே போட்டு விட்டாராம். எங்க போட்டாராம்? கடலின் ஆழத்தில் உன் பாவத்தெல்லாம் போட்டார். பிரைஸ் தி லார்ட். நான் முத்து குளிக்க போறேன்னு சொல்லி போய் தேடி கண்டுபிடிக்காதீங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வரேன் போய் அப்படின்னு. அதெல்லாம் போச்சு. நீ பரிசுத்தவாட்டியாய் இருக்கிறாய், பரிசுத்தவானாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்று சபையின் காரியங்களை கெடுக்க நினைக்கிற பிசாசு யார் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், பார்வோனின் ஆவி அதை செய்கிறான் என்று. இன்றைக்கு அதை நான் உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கட்டும். 3 காரியத்தை குறித்து நான் அதை விளக்கி சொல்ல போகிறேன். முதல் காரியம், பார்வோன் என்றால் சாத்தானுக்கு சமம். எல்லாம் சொல்லுங்க, பார்வோன்னா யாரு? ஏய் சொல்லுங்களேன். பார்வோன்னா யாரு? அங்கே பக்கத்து வீட்டுக்காரரா? சாத்தான். அப்ப நான் கேட்கும்போது கரெக்டாக சொல்லணும். பார்வோன் யார்? எகிப்து யார்? உலகம். எகிப்து எதுக்கு சமமாய் சொல்லப்பட்டிருக்கிறது? உலகத்திலே. உலகம்னா நம்மளும் உலகம் தானே, அந்த உலகத்தை சொல்லல, சத்துரு ஆட்சி செய்கிற அந்த ஆட்சியை குறித்து சொல்கிறது. இஸ்ரவேல் என்று சொன்னால் யாரை குறிக்கிறது? இஸ்ரவேல்னா யாரு? சபை. ஆமென் சொல்லுங்க. இதை மட்டும் பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. இஸ்ரவேல்னா என்னது? சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் இல்லையா? ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நல்லவர். நீயும் நானும் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவதற்கு பாக்கியவான்களாய் இருக்கிறோம். சபையே, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறாய். இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறாய். உன்னை கெடுக்கிற நினைக்கிறவனை தான் கர்த்தர் அழிக்க விரும்புகிறார். அல்லையா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. என்ன அவன் செய்றான் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 1:8. எகிப்தில் தோன்றினான். யோசேப்பு அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். என்ன உபாயம்? வாசி. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலை. எல்லாம் சொல்லுங்க, வேலை. என்ன வேலை? சுமை சுமக்கிற வேலை. பிசாசு உங்களை அதிகமா பிஸியா வச்சிருக்க போறான். என்னையா அது நல்லது தானே? பிஸியா இருந்தா எக்ஸ்ட்ரா டைம் வேலை செஞ்சு பயங்கரமா சம்பாதிச்சு அப்படியே வீடு மேல வீடு கட்டி
கார் மேலே கார் வாங்கி, என்ன ஆரோன், வண்டி மேலே வண்டி வாங்கி, வீடு மேலே வீடு கட்டி, சோத்து மேலே குழம்பு ஊற்றி, சே நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? அதான் ஒருத்தர் சொன்னார், வாலிபத்தில் ஒருத்தன் ஓடி 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 வேலை செஞ்சு வயோதிபம் வந்தவொடனே சம்பாதிச்செல்லாம் மருந்து வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கான். எப்படி? சம்பாதிச்சதெல்லாம் கடைசி காலத்தில் எதுக்கு? மருந்துக்கு. சில பிள்ளைகளை நான் கேட்பேன், என்னடா சாப்பிட்டீங்க? பருப்பு கோயம்பு சோறு. என்ன கோயம்பு? பருப்பு கோயம்பு. டே, அது பருப்பு இல்லடா, பருப்பு. என்ன கோயம்பு? ஆமாம். ஏன்? சம்பாதிக்கிறதுலாம் அப்படியே வை, பொட்டியில் வை. இப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா தானே அந்த சரீரத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் இல்லை? சிலர் சொல்லுவாங்க, சண்டே மதியம் என்ன சாப்பிட்டீங்க? பாஸ்டர் இட்லியும் பருப்பு குழம்பு. நான் சிலரை கேட்பேன், ஏப்பா இன்னைக்காவது ஒரு நான்வெஜ் வாங்கி கொடுக்க மாட்டியா அவன் வீட்டுக்கு? அது என்னைக்குனாலும் சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா என்னைக்கு கேட்டாலும் அதுதான். எப்படி? என்னைக்கு கேட்டாலும் தான். வேலை 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 வேலை, சம்பாத்தியம் சம்பாத்தியம், சேர்த்து வைக்கிறது. எதுக்குங்கிறேன்? எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? இப்போ கொஞ்சம் நல்லா உடம்பை பார்த்துங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, மன சமாதானமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. வேலை வேலை வேலை. பாஸ்டர் ஏயா இன்னைக்கு சபைக்கு வரல, இன்னைக்கு ஏயா ப்ரேயருக்கு வரல? பாஸ்டர் ஒரே வேலை பாஸ்டர், எக்ஸ்ட்ரா டியூட்டி பாஸ்டர், அது பாஸ்டர் இது பாஸ்டர். ஓடி 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 வேலை செய்ய வைக்கிறவன் தான் இந்த பிசாசு. பார்வோனுக்கு வேலையே என்ன? பார்வோனுடைய ஆவிக்கு வேலை என்ன? சொல்லுங்க. வேலை வேலை வேலை. என்ன பிரதர், எப்போ பாரு வேலை. நான் பிஸியாக இருக்கேன் பாஸ்டர். ஃபோன் எடுக்க மாட்டாங்க சிலர். என்ன பிரதர் ஃபோன் எடுக்க? ஐயா பிஸியாக இருந்தேயா. அவ்வளோ பிஸியா? அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நானும் பார்க்குறேன். Listen me carefully. பிசாசு உங்களை பிஸியா வச்சு ஜெபிக்க விட மாட்டான், கர்த்தரை துதிக்க விட மாட்டான், பாட விட மாட்டான், உங்களை சபையில் ஒரு அங்கத்தினனை போல இருக்க விட மாட்டான், ஒரு ஊழியத்தை எடுத்து செய்ய விட மாட்டான். எப்போ பாரு என்ன வேலை? பிஸி 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 பிஸி. உங்களுக்கு பேரு பிஸி பாடி. என்ன பாடி? பிஸி பாடி. அப்படின்னா உங்களுக்கு பிஸி பாடி எப்படி இருப்பாங்க தெரியுமா? எந்த வேலையும் உருப்படியும் செய்ய மாட்டான், எதையும் செய்யாமலும் இருக்க மாட்டான். அவனுக்கு பேர் தான் என்னது? சொல்லுங்க, அவனுக்கு பேர் தான் என்னது? பிஸி பாடி. உழப்பல் வேலை, இங்கே ஒன்று அங்கே ஒன்று, அப்படி ஒன்று இப்படி ஒன்று, எதுவுமே கட்சியில் நடக்காது. நல்ல கவனிங்க. பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரை ஆராதிப்பதிலிருந்து ஒதுக்கி உன்னை தனிமைப்படுத்துவது தான் அவன் வேலை. அதனால சொல்லுங்க, இனி ஞாயிற்றுக்கிழமை என்ன கோடி ரூபாய் கொடுத்தாலும் 8 மணிக்கு டானு வந்து எங்கே நிற்பேன்? சொல்லுங்க எல்லாரும். டானு வந்து எங்கே நிற்பேன்? சபையில். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. கரங்களை வேத்தி சொல்லுங்க. உங்கள் முழு பலனையும் உறிஞ்சி எடுத்து உங்களை பிஸியாக வச்சு உங்களை கடைசி வரைக்கும் தொந்தரவு பண்ணுறது தான் அவன் வேலை. சரி, ஒரு பக்கம் அது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12. இதையும் நான் சொல்லிடணும். வாசிங்க பார்க்கலாம். 4:12. இல்லைம்மா, 1 தீமோத்தேயு 4 பண்ணட்டா? 2 தீமோத்தேயு 3:10 வாசி. வாசிமா. 2 தீமோத்தேயு 3:10. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தையையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்னோகியா தோத்ர ஹல்லேலூயா. அந்தியோகியா இக்கோனியா
லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். இல்லைம்மா, இந்த வசனம் இல்லைம்மா, அது 2 தீமோத்தேயுமா இது? சரி, 1 தீமோத்தேயு வாசிங்க பார்க்கலாம். 3:10 வாசிங்க பார்க்கலாம். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்ட இல்லை இல்லை இல்லை, வேறு ஏதோ நான் மாற்றி எழுதிட்டேன் போல இது. ஒரே நிமிஷம் நான் பார்த்துட்றேன். சாரி, 2 தெசலோனிக்கேயர், சாரி 3:10 வாசிங்க பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படும். இதுக்கு தான் பேரு பிஸிபாடி. உங்களில் ஒருவரும் ஒரு வேலையும் செய்யாம ஒழுங்கற்று திரிகிறது தேவ சித்தம் அல்ல. அப்ப வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா சொல்லுங்க? வேலை செய்யணுமா செய்யக்கூடாது? உன் வேலையை நீ பாரு. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? யார் வேலையை பாரு? உன் வேலையை நீ பாரு. வேலையே இல்லாம உட்கார்ந்தனா வேதம் சொல்லுது பிஸி பாடி. ஒழுங்கற்று திரிகிறவர்களுக்கு பேர் தான் என்னது? பிஸி பாடி. உன் வேலையை நீ பாரு. உனக்கு கர்த்தர் என்ன வேலை கொடுத்தாரோ அதை செய். அதை செய்யாமல் இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. வேலை செய்யணும், உழைக்கணும். அதனால தான் பவுல் சொல்றாரு, வேலை செய்யாது இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டாம்? சாப்பிடாது இருக்க கடவன். நல்லா உழைச்சி வேலை செஞ்சு நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. அது கர்த்தருடைய சித்தம். வேலை செய்யாமல் வந்துடும் பிளேட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது. ஹலோ, நீ வேலை செய், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பா. நீ ஒன்றை போடு, தேவன் அதை 100 மடங்காக பெருகச் செய்கிற கர்த்தர். ஒரு அல்லைய சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அப்போ நம்முடைய வேலையை நாம் பார்த்து கரெக்டாக செஞ்சோம்னா அதை போல் ஆசீர்வாதம் வேற இருக்காது. நல்லா கவனிங்க, நான் சொல்கிறதை கேட்டே பாருங்க. ஒரு பக்கம் வேலை செய்யாமல் திரிகிற ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் வேலை வேலைன்னு திரிகிற கூட்டம். ரெண்டுமே பிசாசு கூட்டம் தான். என்ன கூட்டம் சொல்லுங்க? இது ரெண்டுமே என்ன கூட்டம்? பிசாசு கூட்டம் தான். உழைக்காமலே வாழ்கிற கூட்டம் பிசாசு கூட்டம். அதனால தான் கர்த்தர் சொல்ல 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறேன். என்னவா? நீ உன் கையின் பிரயாசத்தை என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். கையின் பிரயாசம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் 10 ரூபா செலவு பண்ணி வியாபாரத்தை ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் அதில் உனக்கு 50 ரூபா லாபத்தை கொடுப்பார். காரணம் என்ன? உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கவே. சத்தமாக சொல்லுங்க, ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். ஆமென். உன் மனைவி எப்படி இருப்பாளாம்? வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பார்கள்? ஒலிவ மர கன்று 2 வந்து உட்கார்ந்து இருக்கு பாரு. இப்பதான் டேனிகா சிரிக்கிறது நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆச்சரியம். கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஒன்று உழைக்கணும், இன்னொன்று வேலையை குறைக்கணும். இல்லையா சொல்லுங்க? உழைக்காம இருந்தாலும் தப்பு, ஓவரா உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் தப்பு. அல்லேலூயா. பரவாயில்ல, சாம் பிரதர் குறிப்பிடுகிறாரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு அளவை தந்திருக்கிறார். இன்னைக்கு அதை தான் சொல்லி தரப்போறேன். முதலாவது, நேரம் இல்லை, நான் கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட்டை சொல்லி முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். முதல் காரியம், அவன் செய்கிற காரியம் யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை வாசிக்கலாம், நேரம் குறைவா இருக்கனால டக்கு டக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நல்லா கவனிங்க, அவர் யார்? முதல் காரியம் பிசாசு உன்கிட்ட தூண்டுறது என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு அவர் யார்? உன் கடவுள் நான் பெரிய கடவுளா? உன் ஆண்டவர் பெரிய ஆண்டவரா? என்ன செய்ய முடியும்? ஒருத்தன் வந்து கேட்குறான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கோயில் ஒன்று ஓடி நிற்கிற. நம்ம ஊரில் அப்படி தானே பேசுவாங்க. இப்பொழுது ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தேன். நான் பார்க்குற நான் முறிக்கிற நீ. பெங்களூர் தமிழ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் எனக்கு. நான் அப்படியே விட்டு பேசி பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சுங்கோ, நீங்கள் நல்லா இருந்துச்சுங்கோ, நாங்கோ என்ன அபி நல்லா கவனிங்க. அவன் என்ன வந்து சொல்லுவான்? கடவுள் பெரிய கடவுளா? நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நான் இப்படி சொல்லுவேன். வாசிக்கலாம், சங்கீதக்காரனை போலவே சொல்லுவேன். வாசிப்போம் 136ஆம் சங்கீதத்தை எல்லாரும் திருப்புங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம், சத்தமாக படிக்க போகிறோம். 136ஆம் சங்கீதம். ஒருவேளை பைபிள் எடுக்கலன்னா இங்கே பார்த்து படிங்க. 1 2 3. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிங்க, வானங்களை அவர் கிருபை, தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்படின பண்ணினவரை, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை, பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை, பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், பாசானின் ராஜாவாகிய ஹோகை அழித்தவரை துதியுங்கள், அவர்கள் தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள், அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். கையை தட்டி சொல்லுங்க, பார்வோனின் தலைச்சன்களை சங்கரி. உன் கடவுள் என்ன பெரிய ஆளாடா அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்லணும்? பார்வோன்ட்டே போய் சொல்லணும், பார்வோனின் தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த சங்கீதத்தில் 2 பகுதி இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா? அவருடைய மைட்டி புயத்தை காட்டுகிறார். கடைசியில் போக போக காட்டுது. கீழே மேலே போடுமா, நம்முடைய அல்ல இன்னும் கொஞ்சம் கீழே வாமா, நம்முடைய தாழ்வில் நம்மை திணைத்தவரை துதியுங்கள். ஆமென். ஒன்று அவர் வல்லமையுள்ள கர்த்தர், இன்னொன்று அவர் இளகின மனமுடையவர், ஏழைகளை பார்த்து கண்ணீர் விடுகிறவர், துன்பத்தில் வாழ்கிறவர்களை பார்த்து மிக அதிகமாய் மிக அன்பாய் நேசித்து அவர்களை பார்த்து கண்ணீர் வடித்து மார்போடு அணைத்து தூக்கி நெறித்து அவர்களை ஆதரிக்கிறவர். ஆமென். வேதம் சொல்கிறது, தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாயினும் மேலாய் அவர் நம்மை நேசிக்கிறவர். ஆமென்.
எலோகிம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? he is multi breasted, அதாவது அவர் தாயை போல மார்பகங்களை உடையவர் என்று அர்த்தமாம். அவ்வளவு நேசம் உள்ள கர்த்தர் அவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவர் யார்? செங்கடலை ரெண்டாய் பிரிக்கிறவர். சொல்லுங்க ஒரு ஆமேன். ஏமா அவன் கடவுள் யாரு அப்படின்னு கேட்டா நீ உடனே சொல்லு, செங்கடலை இரண்டாய் பிரித்தவன். அசந்திரம் அப்படியே கேட்டவன், என்னது செங்கடலை? ஆமா, அதன் நடுவே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தவ. ஆமேன் சொல்லுங்க. நான் ஒரு நாள் நடந்து போயிட்டே இருந்தேன், கடல் ரெண்டா பிரிஞ்சுது. சொல்லுங்க. ஆமாடா, கடல் போல பிரச்சனை வந்துச்சு, என் எதிர்க்க வந்து நின்னுச்சு. இயேசுன்னு சொன்னேன், என் பிரச்சனை எல்லாம் பிரிஞ்சு ரெண்டா வழி விட்டுச்சு. இன்னைக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கேன். வியாதி வந்துச்சு, இயேசுன்னு சொன்ன சுகம் கிடைச்சது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். ஆமேன்னு சொல்ல ஆளே இல்லையே. அல்லேலூயா. பார்வான் கேட்கிறான், எப்பவுமே கர்த்தர் மேல ஒரு டவுட்டை உண்டாக்கிட்டு இருப்பேன். யாரு? நீ கடவுளை பார்த்தியாக்கும். நீங்க பாத்தீங்களா? ஏசுனாரை பார்த்தியா? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கையை வைத்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர் யாரு? இன்னார் என்று அறிவேன். ஆமேன். தினந்தோறும் அவரை காலையில் பார்க்கிறேன், அவரோடு பேசுகிறேன், அவர் என்னோடு பேசுவார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அவரோட நீங்க பேசுறீங்களா? ஏமா இது எத்தனை? ஏமா இது எத்தனைமா? ரெண்டு மாதிரி தெரிது, கண் சொருகி போன குருடனை போ. கவனிங்க, நல்ல கவனிங்க. அவர் என்னோடு பேசுகிறவர், ஏழைகளை கைவிடாதவர், எளியவனை துரத்தி விடாதவர், என்றென்றும் என்னோடு கூட இருக்கிறவர், ஏழை என்று என்னை விரித்து விடாதபடி என்றும் என்னை நடத்துகிற கர்த்தர். ஓங்கி ஒரு அல்லேலூயா. இன்னொரு புறம் பிசாசுக்கு அவர் யாரா இருக்காரு? சிம்ம சொப்பனமா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. இயேசு நல்ல கவனிங்க, உபவாசித்து முடித்த பின்பு லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கு, வாசிங்கப்பா, 4ஆம் அதிகாரம், லூக்கா 4. சில காலம் அவரை விட்டு போயிருந்தான்னு இருக்கும் பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 11 4:11 என்னப்பா? லூக்கா 4:11 வாசிங்க. டக்குன்னு எடுக்கணும் பாரு சபை. அது கீழே வாசிமா. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். பிசாசானவன் 13 வாசிமா. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். நல்ல கவனிங்க. இயேசு பிசாசுக்கு எப்படி இருந்தாரா? எப்படி இருந்தாரா? சிம்ம சொப்பனமா. அவன் வார்த்தையை கொண்டு தான் உன்னை சோதிப்பான். இப்படியும் உன் பாதம், நீ எங்கிருந்து குதி? மலையிலிருந்து குதி, அல்லது சபையினுடைய உயரத்தில் இருக்கிற கோபத்திலிருந்து குதி. அப்ப என்ன நடக்கும்? தூதர்கள் வந்து உங்களை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதே அப்படிமா. நீங்க என்ன சொல்லணும்? நீ பொய்யனும் பொய்க்கு பிதாவும் புழுகனுமாய் இருக்கிறாய். அப்படி எழுதவே இல்லை. அல்லேலூயா. பிசாசு பொய் சொல்றான். என்ன எழுதி இருக்கிறது? உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைச்சுக்கோ. நீ வழியில போகும்போது ஒருவேளை கல்லு பட்டாலும், பாம்பு வந்தாலும், பிசாசு வந்தாலும், தூதர்கள் வந்து உன்னை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறேன். கரங்களை வைத்து சொல்லுங்க. பிசாசு சொல்ற பொய்யெல்லாம் நம்பாதீங்க. என் கர்த்தர் யாரு? அவர் யாவே. என் கர்த்தர் யாரு? அவர் மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மகா பராக்கிரமசாலி. அவர் மிகவும் உயர்ந்தவர். அவர் மிகவும் பலனுள்ளவர். அவர் சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கிறவர். அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகும் தெரியுமா? பிசாசு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுவான். எப்படி ஓடுவான்? எப்படி ஓடுவான் சொல்லுங்க? துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவான். வசனத்தினால் அவனை ஜெயிங்க. ரெண்டாவது, உங்க ஆண்டவர் யாருன்னா நீங்க பதில் சொல்ல கத்துக்கிட்டீங்களா? சொல்லுங்க யாரு? அவர் மகா பெரிய கர்த்தர். ஆமென். வலது கர்த்தரை வைத்து சொல்லுங்க, அவர் யாரு? மகா பெரிய கர்த்தர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யாரு?
மகா பெரிய கர்த்தர். அல்லேலூயா. அப்போ பார்வோனுடைய வேலை என்ன? ஏப்பா நீங்களாம் கோயிலுக்கு போறீங்க, வேலை செய்யுங்கப்பா, இங்கே இருங்க, நல்லா இருங்க. ரெண்டாவது வாசிக்கலாம். யாத்திரம் 8:25. வேகமா வேகம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து நீங்கள் போய் தேவனுக்கு தேசத்தில் அழைத்தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, போதும், நீங்க எங்க தான் பலியிடுங்க, எகிப்திலே பலியிடுங்க, அவ்வளவு தூரம்லாம் போகணும்னு அவசியம் இல்லைங்க. உடனே என்ன சொல்லுவான் நம்மள பிசாசி நம்மகிட்ட வந்து, ஏம்பா உங்க கடவுள் கோயிலுக்கு போய் ஆராதனை பண்ணாதான் கேட்பாரா? கேட்குறாங்களே நிறைய பேர். உங்க ஆண்டவர் கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணாதான் கேட்பாரா? ஐயா உங்க கோயில் என்ன இருக்குது? ஒரு சிலுவை இருக்குதா? ஒரு கடவுள் இருக்கிறாரா? ஒரு சிலை இருக்குதா? நம்மளால் பார்த்தே நம்ம ஏதாவது வச்சாதான் அவனுக்கு பக்தியே வரும். வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆவியானவர். கையை வைத்து சொல்லுங்க, ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கரங்களை வைத்தவர். அல்லேலூயா. நல்லா சொல்லணும், அல்லேலூயா. சத்தமா சொல்லணும், அல்லேலூயா. ஸ்ட்ராங்கா சொல்லணும், கொஞ்சம் சூடா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் முதல்ல கேட்குற கேள்வி, உங்க ஆண்டவர் யாரு? நான் எதுக்கு அவருக்கு பயப்படணும்? பயப்பட வைப்பார். நீ யாரா இருந்தாலும் பயப்பட வைப்பார். ஆப்கி பார் 400 பார். இப்போ எவ்வளோ வந்துச்சு? 240. क्या हो गया पता नहीं, तुमको मार कर नीचे डाला. உன்னை அடிச்சு கீழே தள்ளியிருக்காரு. நீ இப்போ பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு. கர்த்தரை பார்த்தா யாருன்னு கேட்குற? 400 ஜெயிப்போம், ஒன்றும் பண்ண முடியாது. நீ கையெழுத்து போடுறதுக்கே யாரை கேட்கணும்? இந்த பக்கம் ஒருத்தன் குடையுவான், இந்த பக்கம் ஒருத்தன் குத்துவான். நீ அவங்க மத்தியில் தான் உட்காந்து கையெழுத்து போடணும். உன்னை என்ன பண்ணி வச்சுருக்காரு? பல்ல புடுங்கி வச்சுருக்காரு. புரிஞ்சா சரி, புரியலனாலும் பரவாயில்ல, ஒரு ஆமையை போட்டு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ரெண்டாவது அவன் சொல்றேன் என்ன தெரியுமா? நாம் கூடி வருகிறதை பிசாசு விரும்பவே மாட்டான். சபை சேர்ந்து வந்து ஜெபிக்கிறதை அவன் விரும்பவே மாட்டான். அவன் சொல்லுவான், ஏம்பா அங்க போய் தான் நீங்க பலியிடணுமா? ஊருக்குள்ளே பலியிடுங்க, இங்கேயே பலியிடுங்க. இங்க கோபுரத்தை கட்டலாம், கூடவே என்னவும் செய்யலாம், பலியை இட்டுக்கலாம். நீங்க சாமியும் கும்பிடுங்க, எங்களுக்கு ஒரு கோபுரமும் கட்டி கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம் ஒரு அற்புதமான வசனம். எபிரேயர் 10:25 வாசிங்கப்பா. எபிரேயர் 10:25. அம்மா எபிரேயர் 10:25 வாசிங்க பார்க்கலாம். வாசிங்களா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதலை விட்டு விடாமல் புத்தி சொல்ல கடவோம். அடுத்து வாசி. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி இருங்க. நான் இதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். என்ன அர்த்தம்? சபை கூடி வருதலை விட்டாதுப்பா, ஓகே. நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை குறித்து சொல்லுது? வருகையை. எல்லாம் சொல்லுங்க, வருகையை. வருகை சமீபித்து வர 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 நிறைய சர்ச்சுக்கு வரணுமா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு சீக்கிரம் வராரு. கையை கொடுத்து சொல்லுங்கப்பா, இயேசு சீக்கிரம் வராரு. கோயில் ஒன்று கூட விடாத, ஒரு ஜெபத்தை விட்டுறாத. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன் விட்டுறணும்? ஏன் விடக்கூடாது? நாளானது சமீபித்து வருதுன்னா எதுக்கு சொல்றாரு? ஏன் அந்த வார்த்தையை அங்கே போட்டிருக்காரு? நல்ல கவனிங்க. வருகையிலே ஒரு பதிவேடு இருக்கிறது. என்ன இருக்குது? ஒரு பதிவேடு. என்ன பதிவேடு?
என்ன பதிவேடு? எத்தனை நாள் நீ கோயிலுக்கு வந்த, எத்தனை ஜெபத்தை அட்டன் பண்ண, எத்தனை நேரம் ஜெபம் பண்ண அப்படின்னு ஒரு வருகை பதிவேடு இருக்கிறது. இது திறக்கப்படும். யார் திறக்க போகிறது? யார் திறப்பா? ஆண்டவர் தாவீதுட்டு தான் சொல்வார், தாவீதே அந்த வருகை பதிவேடு எல்லாம் திருப்பி வைமா. சார் ரமேஷ் வருஷத்தில் 5 வாரம் வரல சார். உடனே அவர்கிட்ட எங்கேயா போயிருந்த? காது குத்து. ரமேஷ் ஏன் சொல்கிறேன்னா கோச்சிக்க மாட்டார். என்ன வித, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. காது குத்து, கடா வெட்டு, அப்புறம் வேற என்னது, கல்யாணம், ஒரு சாவு, அப்புறம் 5வது ஒன்று சொல்லு. வீடு கிரக பேசுமா. வருஷத்தில் 5 வாரம் வரல அவர். சாவுக்கு அதுதான் பயங்கரமான கேடு. ஏன்னா மரித்தவன் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வான்னாரு. நீங்க சாவுக்கு போனீங்கன்னா நீங்க மரிச்சவங்கன்னு அர்த்தம். அதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. மரித்தவனை யார் அடக்கம் பண்ணிட்டோம்? மரித்தவன் அடக்கம் பண்ணிட்டோம், நீ என்னை பின்பற்றி வான்னாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சாவுக்கு ஒரு பொது மன்னிப்பு இருக்குதுன்னு. பொது மன்னிப்பை பெற்றவன் செத்தவனாக இருக்கிறான். நான் என்ன செய்யட்டும்? போதகரே, உம்மை அறியாதவர்கள் அங்கே பிசாசை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். புரியல? ஆமா, நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. கவனிங்க, அவனுடைய நோக்கம் என்ன? நம்ம கூடி வராம இருக்கணும். நல்லா கவனிங்க, தேவனுடைய சரீரமாகிய இந்த சபை எப்பொழுதும் ஒன்றுபட்டு இருப்பதாக. ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்குள்ள யாருக்குள்ளேயும் பிரிவினையே இருக்கக்கூடாது. நான் அவரை பார்க்க மாட்டேன், இவரு கூட சண்டை, அவரு கூட பேச மாட்டேன், அந்த சிஸ்டரை பார்த்தாலே பிடிக்கலப்பா. சில சொல்லுவாங்கல்ல, சபைக்கு போனா ஐயோ அந்த சிஸ்டர் முகத்தில் மூஷாலே நல்லா இல்லை, தத்ரும் பிடிக்குது. ஹை, யாரை பார்த்து தத்ரான்ற? நாம் தேவனுடைய சரீரமாக இருக்கிறோம். கூடி வருதல் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. இனி 6-7 மாதம் இருக்கா? நான் 5 மாதம் இருக்கா? 5 மாதம் இருக்கு. ஒரு ஆளும் ஒரு வாரமும் விட்டுறாம கர்த்தருடைய சபைக்கு வாங்க. அப்போ பிசாசு நம்ம தடுக்க நினைக்கிறது எதுல? நம்ம சேர்ந்து வந்துட்டா எங்க வல்லமை வந்துருமோன்னு நினைக்கிறான். அதனால அவன திட்டங்களை தவிடுபடி ஆக்கும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3வது யாத்திராம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். எக்ஸோடஸ் 8:28. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டும். எங்க போகாதீங்க. அவன் அடுத்து என்ன சொல்றான்? போங்க 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 போங்க, ரொம்ப டீப்பா போயிடாதீங்க பிரதர். எப்படி? நீங்க போய் ஆராதனை பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. என்ன அப்படி உங்களுக்கு ஆவி வந்தது? ஓ சரபர பர. எப்படி? எப்பா பாரு ஜபம் ஜபம் ஜபம், எப்பா பாரு ஆராதனை. என்னத்தான் அப்படி போய் அப்படி டீப்பா ஊழியமா அங்க பைபிள் வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கா? போங்க 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 பிரதர், டீப்பாலாம் போகாத பிரதர். என்ன ஊழியம் ஊழியம்னுங்கிற? என்ன ஊழியம்? ரொம்ப தூரம் போயிடாத. ரொம்ப போ 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 போ, ரொம்ப தூரம் போயிடாத. எங்க வரைக்கும் போ? ஞாயிற்றுக்கிழமையா? போப்பா. நான் கேட்குறேன், ஒன்னால என்ன பிரயோஜனம் தேவ ராஜ்யத்துக்கு? நான் கேட்குறேன், இப்போ உங்களை பார்த்தே கேட்குறேன், சிஸ்டர் பிரதர், உங்களால் தேவ ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? என்னம்மா பிரயோஜனம்?
நாங்கள் வந்து எவ்வளோ தூரம் கீழ்ச்சிக்கிறோம் பாருங்க. தப்பா நினைக்காதீங்க, பாய சொன்னேன் நான். நாங்கள் எவ்வளோ பாருங்க தேஞ்சிருக்குது, எவ்வளோ பாய் தேஞ்சிருக்குது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சபையில் சொல்லுவாங்க வந்து பாயை தேய்ச்சிட்டு போறியா, நான் ஏதோ பிரயோஜனப்படணும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு. சொல்லுங்க ஆமென். கையை பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். ரொம்ப டீப்பாக போகணும் பிரதர் நம்மலாம். சிஸ்டர் நம்ம நல்லா டீப்பாக போகணும். ஆமென். ஜெபமா இறங்கி செய்யணும், ஊழியமா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற மாதிரி நல்லா செய்யணும், சபையை ரொப்பணும். அல்லேலூயா. தெரியாதவன் தெரிஞ்சவன் பேர் கிறிஸ்தவன் நொண்டி நொசக்கம் எல்லாத்தையும் கூட்டுவா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழை எல்லாரும் ஆண்டோடைய சபைக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். டீப்பாக போகணும் பிரதர். கடை வச்சுருக்கலாம். ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு ட்ராக்ஸ் வச்சுக்கோங்க. கடையில் ஒரு ட்ராக்ஸ் வச்சுக்கோங்க. இயேசுநாதரை பற்றி எழுதியிருக்கிற விவரம் அடிக்கப்பட்ட ஒரு பேப்பர் வச்சுங்க. வரவனுக்கெல்லாம் ஒரு கைப்பறிதி கொடுத்தீங்கன்னா, அவன் படிக்கிறானோ அவன் படிக்கலையோ, அவன் ரட்சிக்கப்படுறானோ பள்ளையோ, நீ உன் கடமையை தீர்த்துட்ட. அல்லேலூயா. என்ன கடமை? சுவிசேஷம் அறிவிக்கிறது. பிரதர் கொஞ்சம் படிங்க பிரதர், இயேசு உங்களை நேசிக்கிறா. அவன் படித்தா ரட்சிக்கப்படுவான், படிக்காட்டியும் உன் ரத்தப்பழி தீர்ந்துச்சு. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ அவன் படித்தான் படிக்கலை அதெல்லாம் இல்லை, உன் ரத்தப்பழி தீர்த்துக்கிட்ட. பிரைஸ் எல்லாம் வச்சுக்கோ. ட்ராக்ஸ் இருக்குது, ரெடியாக அடித்து வச்சுருக்கேன், எடுத்துக்கொண்டு போய் கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கட்டும், கெஸ்ட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பேப்பர் கொடுத்துருங்க. படிங்க சிஸ்டர், ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்க, அப்படி சிரிச்சுட்டே சொல்லிடுங்க. அல்லேலூயா. அழகாக படிப்பாங்க, ரட்சிப்பு வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ ரொம்ப தூரம் போகாதீங்க, நம்ம சொல்கிறத கேட்காதீங்க. சொல்லுங்கள், நான் டீப்பாக போவேண்டா. ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10:24. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்கள் ஆடுகளும் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்கள் குழந்தைகள் நல்ல கவனிங்க, உங்க குழந்தைகளையும் நீங்க என்ன பண்ணலாம்? கவனிங்க. பிசாசு ஒரு டாக்டிவ் வச்சிருக்காயா. என்ன? நீ போ, உன் புருஷன் போ, உன் மனைவி போ, அப்புறம் என்ன குழந்தைங்கள்லாம் போ. யார் மட்டும் போவாத? யார் மட்டும் போவாத? சொல்லுங்க, யார் மட்டும் போவாத? ஆடும் மாடும் இங்கே இருக்கட்டும். யா சில வீட்டில் எல்லாத்துலேயும் ரட்சிப்பு வந்துடும், எதில் மட்டும் ரட்சிப்பு வராது? பொருளாதாரத்தில் மட்டும் ரட்சிப்பு வராது. ஆண்டவரே, இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. எப்படி? ஜெபம் சுருக்கமா, ஆசீர்வாதம் மட்டும் எப்படி வரணுமா? பெருக்கம். ஆண்டவரே, நான் உமக்காக பெரிய காணிக்கை கொடுக்குறேன், 10 ரூபா கொடுக்குறேன் ஆண்டவரே. 10 ரூபாய் 1000 ரூபாயாய் மாறுவதாக. எப்படி மாறும்? சிறுக விதைக்கிறவன் எப்படி அடிப்பான்? பெருக எப்படியா இருப்பான்? சிறுகதான் இருப்பான். பெருக விதைக்கிறவன் பிசாசு எல்லாத்தையும் விட்டுறான். இப்போ உங்களுடைய பொருளாதாரம் கர்த்தரை சேவிப்பதை தடுப்பான். நீ கொடுக்கறதுக்கு மனசே வராது. நான் சொல்றேன், ப்ராஃபஸியா சொல்றேன், கேளுங்க. இந்த ஆண்டு நம்முடைய பொருளாதாரத்தினால் மாத்திரமே நம்முடைய சபையை கட்ட போகிறோம். சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. உங்க பொருளாதாரத்தையும் கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய சம்பளத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. அவன் நினைச்சான், இவன் பொருளாதாரத்தில் கை வச்சா இவன் கஞ்சனா இருப்பான், கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் கஞ்சனா தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சான். நான் சொல்றேன், உங்கள் பொருளாதாரத்தாலும் நீங்கள் கர்த்தரை உயர்த்த போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் சபை கட்டினார். அவர் சொன்னார், பியூரா நான் ஒரு டொனேஷன் புக்கும் அடிக்க மாட்டேன்.
சபை கட்டுறேன்னு யார்ட்டையும் கேட்கவும் மாட்டேன். என் ஜனங்கள் கொடுக்கறத வச்சு தான் கட்டுவேன். பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காரு சபை கட்டிடம். நீ வேணால் வாங்க கூப்பிட்டு போகிறேன், போய் பார்த்துட்டு வரலாம். பியூர் அண்ட் பியூர் அந்த சபை ஜனங்கள் கொடுத்த காணிக்க. அல்லேலூயா. நான் கேட்குறேன், நம்மளால் முடியுமா முடியாதா? முடியும்னு சொல்கிறாங்களா? ஒரு அல்லேலூயா. கரங்களை ஊற்றி ஒரு அல்லேலூயா. எப்படி நடக்கும்? காட்டான் ஒரு வசனத்தை காட்டுறேன், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அதன் கிரயத்தை கொண்டு வந்து, தனக்கு உண்டான நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க நல்லா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி கொடுக்க போறோம்? எப்படி எல்லாம் கொடுக்க போறோம்? கர்த்தருக்கு சொந்த இடம் இருந்தா வித்து கொடுக்க போறோம். நீ அப்படி சொல்றீங்க? நான் சொல்லலையா, வேதம் அப்படிதான் சொல்லுது. பர்னபா தன் இடத்தை விற்று கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கொடுதான். ஆமீன் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை காட்டுறேன், வாசிக்கலாம். ஆதியாகமத்திலே உங்களுக்கு அதுலேயும் இருக்கு, சாரி எக்ஸோடஸ்ல இருக்குது. யாத்திரா 35:4 வாசிங்கப்பா. 35:4. எல்லாரையும் நோக்கி உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனும் கொண்டு வரட்டும். நல்ல சத்தமா மைக்கில் வாசி. மைக் முக்கியமான வசனத்தெல்லாம் வந்து மைக்கில் வாசி. பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் ரத்தாம்பரமும் சிகப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிகப்பு தீர்ந்த ஆட்டு கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்குக்கு எண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஆசாருடைய ஏபோத்திலும் மார்பகத்திலும் பதிக்கத்தக்க கோமேதகமும் ரத்தினங்களுமே. அப்ப ஜனங்க என்னெல்லாம் கொடுக்கலாம்? இப்ப நீங்க நம்ம லாங்குவேஜில் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, முடிக்க போறேன். நம்ம லாங்குவேஜில் சொல்லுங்க, என்ன கொடுக்கலாம்? பணம் கொடுக்கலாம், கோல்டு கொடுக்கலாம், சில்வர் கொடுக்கலாம், சொல்லுங்க, டைமண்ட் கொடுக்கலாம், 5 வண்டியை கொடுக்கலாம், நிலத்தை கொடுக்கலாம். ஹலோ, ஆமே, உழைப்பை கொடுக்கலாம். அந்த காலத்தில் தேவனுடைய சபை கட்டுவதற்காக, தேவ ஊழியத்திற்காக எதெல்லாம் ப்ரெஷியஸாக நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் உங்கள் உள்ளத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்வோம். சபை கட்டுவது நம்முடைய காசில் தான் கட்டணும். ஒரு அல்லையா சொல்லுங்க. தேவ ஆலயம் கட்டப்படுவதற்கு இன்னைக்கு மனதில் நிர்ணயம் பண்ணுவோம். ஒருவேளை சொந்த இடம் இருந்துச்சுன்னா இதை விற்று இவ்வளோ அமௌண்ட்டு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கொடுக்குறேன். இல்லை ஏதோ ஒரு ப்ரெஷியஸாக வச்சுருக்கீங்க, ஒரு நகை வச்சுருக்கீங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு இதை நான் கொடுக்குறேன். வேறு ஏதோ ரொம்ப விசேஷமானது உங்கள் கையில் வச்சுருக்கீங்க, கொடுப்பீர்களானால் நான் சொல்கிறேன் அதை உற்சாகமாய், அதை தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு மோசே. எப்படி கொடுக்கணுமாம்மா? வாசிமா முடிக்கலாம். எப்படி கொடுக்கணுமா? மோசே சொல்கிறார்ல, எப்படி கொடுக்கணுமா? வாசி. கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை அது இல்லம்மா, மனமுள்ளவன் எவனோ அவன் மனப்பூர்வம். அதுக்கு அர்த்தம் என்ன? மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்க. என்ன இவ்வளோ கேட்குறாங்க? இது பாரு, அது உனக்கு சாபம். அந்த மாதிரி பேசுறதே தப்பு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் சொல்லலை, யாத்திராமத்தில் மோசே கர்த்தர்கிட்ட வாங்கி வேணும்னு சொல்கிறார். என்னது?
பொன்னு வெள்ளி ரத்தாம்பரம் கற்கள் அது அடங்காத பொருள் இல்லை எல்லாமே. இன்றைக்கி நான் உங்களுக்கு மனசில் நீங்கள் ஒரு பொருத்தனையோடு போகணும். ஆண்டவரே, இந்த சபை கட்டிடத்தை கட்டுறதுக்கு என்னால் முடிஞ்சது, என்னால் முடியாதது. ஜெபம் பண்ணால் எல்லாம் முடியும். அதான் சொன்னேன், உங்களுக்கு சொந்த இடம் இருக்கா, பொருத்தனை பண்ணுங்கள். இதில் ஒரு பகுதியை கர்த்தருக்கு ஆலயத்துக்கு கொடுக்க போகிறேன். ஆண்டவர் நகையை கலட்ட சொல்கிறார், நகையை கலட்ட சொன்னாருன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? கொண்டாந்து பெட்டியில், அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், பெட்டியில் போடுங்க, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆமேன்னு சொல்லுங்கள். கரங்களை வைத்து சொல்லுங்கள் ஒரு இல்லையா? பார்வோனின் சதிகள் உடைக்கப்படும். எல்லாரும்